உடலில் இருக்கக்கூடிய அதுவும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைவதற்கான பெஸ்ட் டயட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க டாக்டர். ஸோ இந்த கமெண்ட் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இந்த டயட்லாம் எடுத்தா ஈஸியாக நமக்கு சுகர் லெவல் குறையும் அப்படின்னா என்ன டயட் எடுக்கலாம்? இப்போ நீங்க உணவு எடுத்துட்டு இருக்கீங்க, அதனோட இதுவும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட். இப்போ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. சுகர் வந்துருச்சுங்க, இத்தனை வருஷமா எனக்கு வந்து சுகரோடையே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலினே சொல்லலாம். ஏன்னா உடனடியாக இயற்கை முறையில் சித்த மருந்துகள் டயட் எடுத்துட்டீங்கன்னா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும். வாரம் 3-4 முறை இப்படி பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் ஃபஸ்ட்டு வந்து கழிவுகள் வெளியேறுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா குடல் சுத்தமாகும், ரத்தத்தின் சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரிங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கும் நான் சாப்பிட்டுக்கிறேன். பிரேக் டைமில் நான் வந்து ஒரு சமோசா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, கேக், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, இப்படி இருந்தீங்கனாலும் சுகர் உங்களுக்கு குறையாது. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் இருக்கக்கூடிய அதுவும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைவதற்கான பெஸ்ட் டயட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ இந்த கமெண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சுகருக்கான உணவு முறைகள், மருத்துவ முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போது இந்த டயட்லாம் எடுத்தால் ஈஸியாக நமக்கு சுகர் லெவல் குறையும் அப்படின்னா என்ன டயட் எடுக்கலாம்? இப்போது நீங்கள் உணவு எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதனோட இதுவும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. ஏன்னா இப்போது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. சுகர் வந்துருச்சுங்க, இத்தனை வருஷமாக எனக்கு வந்து சுகரோடையே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலினே சொல்லலாம். ஏன்னா உடனடியாக இயற்கை முறையில் சித்த மருந்துகள் டயட் எடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது அதற்கான உணவு முறைகள் என்ன எடுக்கலாம்? இப்போ வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கேன், அப்படியே சுகர் வர மாதிரி தெரியுது, எனக்கு வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார், சுகர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வர மாதிரி தானே இருக்குது, சரி பார்த்துக்கலான்னு நீங்கள் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால் சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேச்சுரலாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள், சரிங்களா, நேச்சுரலாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் மூலயமாக இரத்த சர்க்கரை அளவை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, சரிங்களா. இப்போது இந்த இயற்கை வழிமுறைகள் என்னென்னு நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் காலையில் டீ காஃபி குடிக்கிறீங்க, அதில் சுகர் ஆட் பண்ணி குடிக்கிறீங்க. இதில் ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்கிறீங்க, நான் வந்து டீ காஃபிலாம் கூட சுகர் இல்லாமல் தான் டாக்டர் குடிக்கிறேன் அப்படின்னு. ஏன் அந்த டீ காஃபியை நீங்கள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுங்களேன். ஸோ சுகர் இல்லாமல் நீங்கள் குடிக்கிறீங்க, ஓகே, நல்லது. இந்த டீ காஃபியை முதல்ல அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்கு மாற்றாக காலையிலே நீங்கள் இந்த பானங்களை நீங்கள் எடுக்கும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான சில பானங்கள் இருக்குது. என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலையிலே நம்ம வந்து திரிஃபலா சூரணம், நிறைய பேர் சர்க்கரை இருக்கிற நிறைய பேர் நேச்சுரலாக நீங்களே திரிஃபலா சூரணம் வந்து கடையில் வாங்கி டெய்லி ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதை டீ மாதிரியே போட்டு குடிச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சுகர் லெவல் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. இந்த திரிஃபலா டீ எப்படின்னா, திரிஃபலா சூரணம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை குடிச்சிடணும். இது கூட நம்ம வேணும்னா வீட்டில் உங்களுக்கு கொய்யா இலைகள் இருக்குது, இல்லை புதினா இலைகள் இருக்குது, துளசி இருக்குது அப்படின்னா இதையும் சேர்த்து நம்ம டீ மாதிரி குடிச்சிக்கலாம். ரெகுலராக காலையில் இதை வந்து சூடாக நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு பிரிஸ்க் வாக் வந்து போய்க்கோங்க. ஸோ வாக்கிங் அப்படின்றது ஒரு 15-20 நிமிடங்கள் தொடர்ந்து தினம்தோறும் நம்ம பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வெந்தயம். இந்த வெந்தயம் அப்படின்னு சொல்கிறது சர்க்கரை அளவை நல்லா குறைக்குங்க. ஒரு சிலர் வந்து இந்த வெந்தயத்தை வந்து பொடியாக நான் சாப்பிட்றேன், வெந்தயம் முளைக்க வைத்து அப்புறம் ட்ரை பண்ணி அந்த பவுடரை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்வீங்க. இந்த மாதிரி வெந்தயத்தை நம்ம சாப்பிடும்பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இந்த வெந்தயம் எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? நீங்கள் வெந்தயம் பொடியாக சாப்பிட்றீங்கன்னா
இந்த ரேஷியோ படி வெந்தயத்தோட இந்த மூலிகைகளும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/2 கிலோ வெந்தயம் இருக்குது அப்படின்னா 100 கிராம் மஞ்சள், 100 கிராம் மஞ்சள் பொடி, வெந்தயத்தை வந்து லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி 100 கிராம் மஞ்சள் பொடி இதனோட சேர்த்து வச்சுக்கோங்க. சீரகம் 100 கிராம், இந்த 3 பொருளும் சேர்த்துக்கோங்க. ஸோ 1/2 கிலோ வெந்தயம், 100 கிராம் மஞ்சள், 100 கிராம் சீரகம். ஸோ இந்த பொடி நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை நம்ம போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை இதையே டீ மாதிரி நல்லா பாயில் பண்ணி குடிச்சிடலாம். டீ மாதிரி போட்டு அந்த ஃபில்டர் பண்ணி வடிகட்டிட வேண்டாம், அதை அப்படியே சேர்த்து குடிக்க முடியும்னா குடிச்சிருங்க. ஏன்னா அந்த ஃபைபர், வெந்தயத்தோட ஃபைபர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்சுலின் செக்ரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீயை வந்து ரெடி பண்ணி காலையில் குடிக்கலாங்க. இதில் முக்கியமாக வெந்தயம் முளைக்கட்டி நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, முளைக்கட்டிய வெந்தயப்பால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ தவறாமல் இதை வாரத்துக்கு 3 முறை குடிக்கிறவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெந்தயப்பால், முளைக்கட்டிய வெந்தயம் இருக்கா, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து டெய்லி இல்லைனாலும் வாரத்திற்கு 3 நாள், இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா முளைக்கட்டிய வெந்தயம் அதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இது வேறு என்னென்ன பிரச்சனைக்கு? சர்க்கரை நோய் குறையும். அதே மாதிரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள், இடுப்பு வலி, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இதற்கு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பெண்கள் நீங்கள் குடிக்கும்போது இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கோ வெள்ளைப்படுதலுக்கோ நீங்கள் குடிக்கும்போது இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு அளவு தேங்காய் சேர்த்து அரைக்கலாம். ஒரு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வந்து ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரணும். வாரம் 3-4 முறை இப்படி பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், ஃபஸ்ட்டு வந்து கழிவுகள் வெளியேறுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா குடல் சுத்தமாகும், இரத்தத்தின் சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரிங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் இதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கும் நான் சாப்பிட்டுக்கிறேன். பிரேக் டைமில் நான் வந்து ஒரு சமோசா சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, கேக், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, இப்படி இருந்தீங்கனாலும் சுகர் உங்களுக்கு குறையாது. ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கீரைகள், பழ வகைகள், காய்கறிகள் தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், சத்துக்கள் வந்து நிலைத்து இருக்கும். அப்போது இதனோட ஸ்பெஷலாக நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, டாக்டர் எனக்கு ஹெரிடிட்டியாக சுகர் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஸோ அவர்களுக்கு தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான் பாவன நெல்லி. ஸோ இந்த பாவன நெல்லி அப்படின்ற இந்த மருந்து நெல்லிக்காயை வந்து சில மூலிகைகள் வைத்து, அதாவது மஞ்சள் சாறு, வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு, இதில் பாவனை செய்து எடுத்துக்கக்கூடியது. ஸோ பாவனை செய்து எடுத்துக்கக்கூடியது இதில் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ பாவனை நெல்லிலாம் பார்த்தோம்னா சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ சுகர் லெவல் குறையிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒருவேளை எனக்கு சுகர் இருக்குங்க, இத்தனை வருஷமாக சுகர் இருக்கே, நான் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா இது எல்லாமே வெந்தயப்பால் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெந்தயம், மஞ்சள், சீரகம், இது 3 சேர்த்து பொடியாக நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். இதனோடு சேர்த்து நான் சொன்ன இந்த கஷாய மருந்துகளும் எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு சுகர் ரொம்ப வருஷமாக இருக்குது, இதில் எனக்கு சிறுநீரகம் பாதிப்பு இருக்குமோன்னு பயமாக இருக்குது, கால் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி இந்த பாவன நெல்லி கற்பம் சொன்ன இல்லைங்களா, அதே மாதிரி தேற்றான் கற்பம் பயன்படுது. ஸோ தேற்றான் கற்பம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேற்றான் கற்பம் எடுத்துக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ கழிவுகள் வெளியேறது மட்டும் கிடையாதுங்க, உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சர்க்கரை இருக்குன்னா, ரொம்ப நாளாக எனக்கு வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேளை உங்களுக்கு சுகர் இத்தனை வருஷமாக இருக்குது, இதனோட சேர்ந்து பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குனாலும் இதற்கான சித்த மருந்துகள் எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிற மருந்துகளோடு சேர்த்து நம்ம சித்த மருந்துகளை எடுக்கணும். அப்போது ரெகுலராக இதை நீங்கள் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சர்க்கரை நோய் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.